உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சிம்பிளான ஒரு எறா தொக்கு தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஆரம்பத்தில் எறா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஃபஸ்ட்டு எறான்னா என்னன்னே தெரியாது. நாங்கள் சேலத்தில் இருந்தப்போலாம் எறா நான் சாப்பிட்டதே கிடையாது. சென்னை போய் தான் ஒரு வாட்டி நான் எறா சாப்பிட ஆரம்பித்தேன். அதுலேருந்து எனக்கு எறா எது எது செஞ்சாலும் நான் சாப்பிடுவேன். அதாவது எனக்கு பிரியாணி, புளிக்குழம்பு, எறா தொக்கு, அப்புறம் எறா வறுவல் இப்படி எது செஞ்சாலும் நான் சாப்பிடுவேன். நான் வந்துட்டு இன்றைக்கி சும்மா லைட்டாக எறா வறுவல் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு செய்கிறேங்க. என்னன்னாக்கா, சின்ன வெங்காயம் நிறையா உரிச்சிக்கணும். இந்த எறாக்கு டேஸ்ட்டே வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் நிறையா உரிச்சிட்டு, அதுக்கப்புறம் அதுலேயும் பூண்டு பெரிய பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 4 பூண்டு அதிலேயே போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, எண்ணெய், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்காக நல்லா ஒரு கல்லுப்பு, தூளுப்பு இது 2ல் எதோ ஒன்றா போட்டுக்கலாம். கல்லுப்பு ரொம்ப பெஸ்ட்டு. தூள் உப்புலாம் இப்போ சாப்பிட்றதே ரொம்ப உடம்புக்கு கேடாக இருக்குது. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்த வாட்டி அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் இருந்தால் எடுத்து போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு அரை பழம் போட்டுக்கோங்க போதும். தக்காளி வறுவலுக்கு தேவையில்லை தான். இருந்தாலும் சும்மா சாதத்தில் பெரட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா சாதத்துக்கு புளிப்பு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கப்புறம் எறா பெரிய பெரிய எறாவாக தான் கிடச்சிது எங்களுக்கு இந்த வாட்டி. ஒரு 3/4 கிலோ, 1 கிலோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு அது 3/4 கிலோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோதான் வரும். 3/4 கிலோ எறா நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சுங்க. அது பாதி அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. மீதி பாதி நாம் தான் பண்ணணும். எப்படி எறா க்ளீன் பண்ணுறவங்க அவ்வளோவும் சுத்தமாக பண்ணி தர மாட்டாங்கள்ல. அதனால் நானும் ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் பக்கமாக உட்காந்து பண்ணேன். அதுக்கப்புறம் தனியா பவுட்ரு, அப்புறம் சில்லி பவுட்ரு, அவ்வளோதான். இது 2 மட்டும்தான் ஆட் பண்ணேன். வேறு எந்த பவுடரும் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா அப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு அது கரம் மசாலா டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் வெறும் தனியா பவுட்ரும் இது மட்டும்தான் ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் கடைசியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தட்டி வச்ச பூண்டு நம்ம அதில் போடணும். ஏன் அது மாதிரி தட்டி வச்ச பூண்டு லாஸ்ட்டாக போடுறோம் அப்படின்னா, தட்டி வச்ச பூண்டு போடக்குள்ள நம்மளுக்கு வாசனை நல்லா வரும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு சிலர் எண்ணெயிலே போட்டு வதக்கிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் கடைசியாக இறக்கும்போது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் பூண்டு தட்டி போடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் நான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிக்கன், மட்டன், அதே மாதிரி எறா, மீன் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நேற்று எடுத்த வீடியோ, சண்டே அதுவுமா எடுத்த வீடியோ. எனக்கு சண்டேனா பயங்கர வேலை இருக்கும். அதனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம எந்த சமையல் செஞ்சாலும் கடைசியில் கொத்தமல்லி தழை தண்டோடு நிறைய நீங்கள் போடுறீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு உண்டான டேஸ்ட்டும் தனியாக இருக்கும். அதுக்கு உண்டான சமையல் சூப்பராக இருக்கும். நம்ம அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலில் குக்கிங்கும் அப்புறமா ரீல்ஸும் கலந்து போடுறேன். உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.